ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை இன்றைய நாள். 40 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பகைமை இருக்கிறது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில். இருந்தும் 10 நாட்களுக்கான ஒரு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இப்போது ஈரான் மூடியிருந்த ஹோமூஸ் நீரிணையின் கப்பல் போக்குவரத்தை திறந்து விட்டிருக்கிறது. அது எத்தனை நாட்களுக்கு திறந்திருக்கும்? இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தைக்கு தயாராகிறார். அவரே நேரடியாக அங்கு விஜயம் செய்வார் போலத்தான் தெரிகிறது. ஈரானினுடைய முடக்கப்பட்ட $20 பில்லியன் சொத்துக்களுக்கு என்ன நடக்கும்? ஈரான் செறிவூட்டி இருக்கக்கூடிய யுரேனியத்தை திருப்பி அமெரிக்காவுக்கு கொடுக்குமா? இதெல்லாம் தனித்தனி செய்திகள் அல்ல. இதெல்லாம் ஒரு புதிரினுடைய வெவ்வேறு பாகங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒவ்வொன்றாக விரிவாக இன்றைய பதிவில் பார்ப்போம். ஹோமோஸ் நீரிணையை சகலவிதமான வர்த்தக கப்பல் போக்குவரத்துக்கும் திறந்து விட்டதாக ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அகார்ஷி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து உலகம் முழுவதும் ஒரு திடீர் மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தன் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடத்திய தாக்குதல்களுக்கு ஒரு பக்கம் பதிலடி அளித்துக் கொண்டு உலக எண்ணெய் வர்த்தகத்தின் 20% வர்த்தக பாதையான ஹோமோஸ் மீது கால் வைத்தது ஈரான். இந்த ஒற்றை சம்பவம் உலக பொருளாதாரத்தையே ஒரு உலுக்கிவிட்டது. எரிபொருள், எரிவாயு, உரம் என்று சொல்லி உலகம் படிப்படியாக தட்டுப்பாடுகளுக்குள் மூழ்கி திணற ஆரம்பித்தது. எரிபொருள் விலைகள் சாமானியர்களால் சமாளிக்கவே முடியாத இலக்கங்களால் உயர்த்தப்பட்டன. இந்தியா முழுவதும் எரிவாயு இன்றி ஹோட்டல்களும் வர்த்தக நிறுவனங்களும் மூடு விழா கண்டன. பாகிஸ்தான் தன்னை இரவு 10 மணிக்கு பிறகு லாக்டவுன் செய்து கொண்டது. இலங்கையில் 92 பெட்ரோல் 1 லிட்டர் கிட்டத்தட்ட 105 ரூபாவால் உயர்ந்தது. சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றினுடைய விலை 600 ரூபாயானது. 12.5 கிலோ லிட்ரோ கேஸ் சிலிண்டர் ஒன்றினுடைய விலை 1000 ரூபாவுக்கு மேல் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பஸ் கட்டணம், மரக்கறி விலைகள் முதல் சகல விதமான பொருட்களினுடைய விலைகளும் கூட அதிகரித்தன. டொனால்ட் ட்ரம்பின் முன்னுக்கு பின் முரணான அறிக்கைகளும் கோமாளி கூத்துகளும் நிலைமையை மேலும் மேலும் சிக்கலாக்கி கொண்டே சென்றன. காலையில் ஒன்றையும் மாலையில் ஒன்றையும் பேசியபடி இருந்தார் அவர். இதனால் மேலும் மேலும் பதட்டங்கள் தான் அதிகரித்தன. ஈரானினுடைய 5000 ஆண்டுகால பாரம்பரியமிகு நாகரீகத்தையே அழிக்கப் போகிறேன் என்று ட்ரம்ப் கூக்குரலிட்ட நொடியில் இந்த அண்ட சராசரமே அரண்டு போனது. ஈரான் மீது அணுகுண்டை அமெரிக்கா வீசலாம் என்று பிரபல அரசியல் அவதானிகளும் கூட தங்களுடைய பங்குக்கு கருத்து கூற தொடங்கினார்கள். ஆனால் நல்லவேளை அப்படி எதுவுமே நடைபெறவில்லை. இந்த குழப்பங்களால் எண்ணெய் பேரல் ஒன்றினுடைய விலை $120 நெருங்க தொடங்கியது. இப்படி ஒரு நிலைமையில் பாகிஸ்தானின் சமரச முயற்சிகளால் திடீரென்று 14 நாட்கள் ஈரானுடன் போர் நிறுத்தத்தை அறிவித்தார் டொனால்ட் ட்ரம்ப். ஏப்ரல் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் ஈரான் மற்றும் அமெரிக்க உயர்மட்ட குழுக்களுக்கிடையே இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தைகள் நடந்தன. 47 வருடங்களாக ஒருவருக்கொருவர் பகைமை பாராட்டிய தேசங்கள் ஒரே நாளில் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சமாதானமாகுவது என்பது உலகத்தில் எங்கேயும் நடக்காத ஒரு சங்கதி என்றும், அதிகார தோரணையில் இருக்கும் அமெரிக்காவுடன் ஈரானால் பேசி சாதிக்க முடியாது என்றும், இது முழு தோல்வியில் முடிவடையும் என்றும் நம்மை போலவே பலரும் எதிர்வு கூறியிருந்தார்கள். அதன்படியே அந்த முதலாவது சந்திப்பு நடந்து முடிந்தது. 21 மணித்தியால பேச்சுவார்த்தை முறிந்து விட்டதாக இழுந்து சென்றது அமெரிக்கா. பேச்சுவார்த்தையில் ஈரான் தலைவணங்காது ஆடிய விதம் அமெரிக்காவை மேலும் சீண்டியது. இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு அமெரிக்காவை மேலும் கொம்பு சீவி விட்டார். பேச்சுவார்த்தையின் தோல்வி தந்த ஆத்திரத்தை தணிக்க என்ன செய்யலாம் என்று அமெரிக்கா யோசித்துக் கொண்டிருந்தது. கடைசியில் ஈரான் துறைமுகங்களுக்குள் எந்த ஒரு கப்பலையும் செல்ல விடாமல், ஈரான் துறைமுகத்தில் இருந்து வெளியேறும் கப்பல்களை வெளியேற விடாமல் ஹோமோஸுக்கு வெளியே நின்று கொண்டு ஒரு முற்றுகையை அறிவித்தது அமெரிக்க கடற்படை. இதனால் ஈரானின் 10க்கும் மேற்பட்ட கப்பல்கள் பாதிக்கப்பட்ட போதிலும் ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் சீன மற்றும் ரஷ்ய கப்பல்கள் மேல் ஒரு கீறலும் விழவில்லை என்றுதான் சொல்லப்படுகிறது. இவ்வளவு நடந்த போதிலும் போர் நிறுத்தம் அமுலில் இருந்தது. ஒரு அதிசயமான விஷயம் என்றுதான் சொல்ல வேண்டும். மீண்டும் சமாதான பேச்சுவார்த்தைகளின் சலசலப்புகள் வந்த போதெல்லாம் ஈரான் திட்டவட்டமாக தனக்கு தற்காலிக போர் நிறுத்தம் எல்லாம் தேவையில்லை என்றும், நிரந்தர போர் நிறுத்தமே தேவை என்றும் சொன்னது. மேலும் லெபனான் மீது இஸ்ரேலின் தாக்குதல் தொடரும் வரை போர் நிறுத்தம் எந்த கட்டத்திலும் முறியலாம் என்றும் அச்சமூட்டியும் இருந்தது. இப்படியே இஸ்ரேலினதும் அமெரிக்காவினதும் ஆட்டம் தொடர்ந்ததால் மற்றொரு பிரதான வர்த்தக பாதையான பாபல் மந்தாவை யமனில் இருக்கக்கூடிய தங்களுடைய அடியாட்களான ஹூதிகளை உபயோகித்து முடக்க போவதாக அறிவித்தது ஈரான். அப்படி ஒன்று நடந்தால் எண்ணெய் பேரல் ஒன்றினுடைய விலை $200 தாண்டி உலகமே இருளில் மூழ்கிவிடும் என்றும், அப்படி ஒன்று நடக்க முன்னர் இந்த ஆபத்தை தடுத்து நிறுத்துங்கள் என்றும் ஜெர்மனி உட்பட பல தேசங்களில் இருந்து வலுவான குரல்கள் எழுந்தன.
இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் 10 நாட்களுக்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் வாஷிங்டனில் அமுலானது. இதனைத் தொடர்ந்து யாருமே எதிர்பாராத ஒரு திருப்பமாகத்தான் ஈரான் ஹோமூஸ் நீரிணை மீதான தன்னுடைய கட்டுப்பாட்டை முற்றாக தளர்த்திக் கொள்வதாக அறிவித்திருக்கிறது. லெபனானுடனான போர் நிறுத்தம் அமுலில் இருக்கும் எஞ்சிய காலம் வரை ஹோமூஸ் நீரிணையானது அனைத்து வர்த்தக கப்பல்களுக்கும் திறக்கப்பட்டிருக்கும் என்கிறது ஈரான். ஆனால் ட்ரம்போ ஈரான் நிரந்தரமாக ஹோமூஸை திறந்து விட்டதாக கூறி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். உண்மையில் அமெரிக்க ஈரான் போர் நிறுத்தம் ஏற்பட்ட போது கூட ஈரான் மார்ச் மாத தொடக்கத்தில் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த ஹோமூஸை திறக்க இணக்கம் தெரிவிக்கவில்லை. ஆனால் எப்போது லெபனான் மீது போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததோ அப்போதே தன் கடும் போக்கில் இருந்து தளர்ந்து கொண்டது ஈரான். ஈரானின் ஆசீர்வாதம் பெற்ற ஹிஸ்புல்லா இயக்கம் இந்த யுத்தத்தின் போது ஈரானுடன் சேர்ந்து கொண்டு இஸ்ரேலுக்கு செம்மையான சம்பவங்களை செய்திருந்தது. ஈரானின் 10 அம்ச நிபந்தனைகளில் எல்லாம் அது ஹிஸ்புல்லா போன்ற ப்ராக்சிகளை விட்டுக் கொடுக்கவே இல்லை. பலஸ்தீனத்தில் இருக்கும் ஹமாஸ், யமனில் இருக்கும் ஹூதிகள், லெபனானில் இருக்கும் ஹிஸ்புல்லா எல்லாம் ஈரான் சொற்படி கேட்டு வளர்ந்த பிள்ளைகள் தான். இதனால் தான் அமெரிக்கா பிராந்தியத்தில் இருக்கும் ஆயுத குழுக்களுக்கு ஆயுத உதவிகள் செய்வதை நிறுத்த வேண்டும் என்று நிபந்தனை போட்ட போது அதை இடது கையால் மறித்தது ஈரான். தன்னோடு கூட இருந்த தன் சிஷ்ய பிள்ளைகளை என்றைக்குமே கைவிடுவதில்லை என்ற சித்தாந்தத்தின்படி ஈரான் எப்போதுமே தன் நலனுடன் ஹிஸ்புல்லா இயக்கம் கோலோச்சக்கூடிய லெபனானின் நலன்களையும் பெரிதாக கருதியது. லெபனான் மீது இஸ்ரேல் குண்டு தாக்குதல்களை தொடர்ந்ததால் எல்லா சமாதான கோலங்களையும் கலைந்துவிட்டு இஸ்ரேல் மீது மீண்டும் வான வேடிக்கை நிகழ்த்த போவதாக அறிவித்தது ஈரான். ஆனால் அப்படி எதுவும் நடக்க வாய்ப்பு தராமல் இஸ்ரேல் லெபனானுடன் 10 நாட்களுக்கு போர் நிறுத்தத்துக்கு இணங்கியது. இந்த நிலையில்தான் ஈரான் ஹோமூஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அகார்ஷியின் கூற்றுப்படி பார்த்தால் லெபனான் இஸ்ரேல் போர் நிறுத்த காலம் முடிவுறும் ஏப்ரல் 27ஆம் தேதி வரை ஹோமூஸ் நீரிணை அனைத்து வர்த்தக போக்குவரத்துக்கும் திறந்திருக்கும். ஏப்ரல் 27க்கு பின்னர் இந்த போர் நிறுத்த காலம் நீடிக்கப்பட்டால் ஹோமூஸின் கட்டுப்பாடு தொடர்ந்தும் தளர்ந்தே இருக்கும். ஆனால் காசாவில் செய்தது போல இஸ்ரேல் அத்துமீறி மீண்டும் தாக்குதல் நடத்தி அத்தனையையும் கேலி கூத்தாக்கி ஒரு வெறியாட்டம் ஆடினால் மீண்டும் ஹோமூஸ் ஈரானினுடைய கட்டுப்பாட்டில் வரும். இதேவேளை ஈரானின் துறைமுகங்கள் மீதான தமது முற்றுகை அவர்களுடன் ஒரு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ளும் வரை தொடரும் என்கிறது அமெரிக்கா. இதை டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். மேலும் ஈரான் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அப்படியே அமெரிக்காவுக்கு வழங்க இணக்கம் தெரிவித்திருப்பதாகவும் சொல்கிறார் ட்ரம்ப். ஆனால் இதற்கு ஈரான் இதுவரையில் உத்தியோகபூர்வமான ஒரு மறுப்பறிக்கை ஒன்றை வெளியிடவில்லை. இதேவேளை CNN ஊடக தகவலின்படி அமெரிக்கா முடக்கப்பட்டிருக்கக்கூடிய $20 பில்லியன் மேலதிகமான ஈரானின் சொத்துக்களை விடுவிப்பது தொடர்பாக தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் 3 பக்கங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று தயாராகி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கக்கூடிய நிலையில் எல்லாம் நல்லபடியாக அமைந்தால் தான் இஸ்லாமாபாத்துக்கு போய் ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவேன் என்கிறார் ட்ரம்ப். இதனை பார்க்கும்போது அடுத்த கட்ட முக்கிய பேச்சுவார்த்தை இஸ்லாமாபாத்திலேயே நடக்க இருப்பது உறுதியாக இருக்கிறது. ஆனால் ஈரான் 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அப்படியே தாரை வார்த்து அமெரிக்கா சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு தருவதையெல்லாம் பெற்றுக்கொண்டு கொடுத்து விடக்கூடிய தேசம் அல்ல. ஈரானுக்கு அப்படி கூழை கும்பிடு போட்டு பிழைக்க வேண்டிய தேவை இருந்தால் அது இந்த அளவுக்கு இழப்புகளை சந்தித்திருக்காது. 20 வருடங்களுக்கு மேலான அணு ஆராய்ச்சியில் தன்னுடைய தேசத்தின் கீர்த்திமிகு விஞ்ஞானிகளை இழந்திருக்காது. எமக்கு யுரேனியமே வேண்டாம் என்று சொல்லி இருந்தால் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளுக்கும் ஆளாகி இருக்காது. இந்த யுத்தமும் வந்திருக்காது. 168 பள்ளி மாணவிகள் உட்பட தன் தேசத்தின் ஆயிரக்கணக்கான பிரஜைகளை இழந்தும் இருக்காது. ஈரான் துணிச்சலாக திருப்பி அடித்தது அதன் 10 அம்ச கோரிக்கைகள் எல்லாம் ஒரு புரட்சிகர கவிதை மாதிரி இருந்தன. அதில் சரணாகதி என்ற பேச்சுக்கு இடமே இருக்கவில்லை. பொருளாதார தேவைகளுக்காக ஈரான் ஒரு காலை பின்னே வைத்திருக்க கூடும். ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய ஆலோசனைகளின்படி ராஜதந்திர வழியை மாற்றி இருக்கவும் கூடும். இஸ்ரேல் மீது ஐரோப்பா முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெறுப்பு ஐரோப்பாவும் நேட்டோவும் அமெரிக்காவை கைவிட்டு விலகி கொண்ட அதிசயங்களை கண்டு தன்னுடைய உக்கிர போக்கை மாற்றிக்கொண்டு கொஞ்சம் ராஜதந்திர வழிக்கு திரும்பி இருக்கக்கூடும். ஆனால் அதற்காக அது இத்தனை நாட்களாக செறிவூட்டிய யுரேனியத்தை கொண்டு போய் அமெரிக்காவின் மடியில் சீதனமாக கொடுத்துவிட்டு வரும் அளவுக்கு ஒரு முட்டாள்தனத்தை செய்ய போவதில்லை என்பது மட்டும் உறுதி. அது மட்டுமல்ல, ஈரானின் அணு உலைகளில் ஏகப்பட்ட ரஷ்ய மற்றும் சீன விஞ்ஞானிகளும் பணி செய்வதால் இந்த விவகாரமானது ஈரானால் மட்டும் தனித்து முடிவெடுக்கும் ஒன்றல்ல. பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய 48 மணித்தியாலங்களும் முக்கியமானவை.
ஈரான் அமெரிக்கா இடையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை பற்றிய செய்தி எந்த கணமும் வரக்கூடும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.